இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அசோசியேஷன் இந்த செலிபிரிட்டி மேனேஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது புது வார்த்தைகளாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்கெல்லாம் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. இப்போ நெல்லையாக இருந்தாலும் சரி, நம்ம டைமண்ட் பாபு அவங்க இருந்தாலும் சரி, உரிமையோடு வந்து பேசுகிறவங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார், இவங்க தான் ரெமோன்ரேஷன் ஜாஸ்தி பண்ணுறதுன்னு. அவங்கெல்லாம் 80s எங்கே இருந்தாலும் தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 80s எல்லாம் நம்மளை புக் பண்ணும்போது என் அம்பின்னு கூப்பிடுற சில பேரில் ஒருத்தர் தான் இல்லை, அம்பி கண்ணா இந்த படம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணு, அடுத்த படம் நம்ம ஜாஸ்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸுக்காக தான் அவங்க பேசுவாங்க. இப்படி சொல்லியே இன்னொரு படம் நடிக்க வச்சாரு. ஏன்னா அடுத்த படம் ஜாஸ்தி பண்ணுவோம், அடுத்த படம் ஜாஸ்தி பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு தானே பெரிய ஹீரோ கூட நடிக்கிறோம், இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் ஒர்க் பண்ணும்போது ரெமோன்ரேஷன் ஜாஸ்தி கேட்கலாம். அடுத்த படம் வரும்போது இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது, அதனால அடுத்த படம் பண்ணுவோம், இப்படி சொல்லியே ஒர்க் பண்ண வச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரிட்ஜா ஒர்க் பண்ற ஒரு அசோசியேஷன் இது. பழைய நடிகர்கள், சீனியர்ஸ் நடிகர்கள், புது நடிகர்கள் அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சொன்னா இவங்க பண்ணா நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்க கிடைக்கலன்னா இவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நான் நிஜமாவே உங்ககிட்ட நான் இப்போ ஒரு ரிக்வெஸ்டா கூட நீங்க அதை வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் கிடைக்கலன்னா அந்த கேரக்டர் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ற அளவுக்கு கொண்டு போய் விடாம, சார் இந்த கேரக்டர் இவங்க பண்ணலன்னா இவங்க அவைலபிளா இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க, அந்த கெட்டப் போட்டு அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி, எப்பவுமே இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணணும், அதுதான் சரி. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு டைரக்டர் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா சோலோ ஷோவா போயிட்டு இருந்தா ஒரு படம் வெற்றி ஆகாது. கதை தான் கதாநாயகன். ஸோ கதை நல்ல கதைகள் இருக்கிற வரைக்கும் அதை எடுக்கிறதுக்கு பணம் போடுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிற வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்படி நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் அதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது, வித் ஆர்டிஸ்ட் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த விழாவுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.